திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலுங் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மைச் சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரி மடை உடுத்து வளருமன்றே. தாசிமோகன் கதையும் சூரசேனன் முக்தியும். மறைத்தேனை உண்டு நிஷ்டையின் நித்தியானந்த போகத்தில் மகிழ்ந்திருக்கும் மகான்களே, மேலே கதையை கேளுங்கள். சூரசேன மகாராஜன் சதா காலமும் விநாயகரை மனதில் இருத்தி வழிபட்டு வந்ததால் அவன் உள்ளமெல்லாம் சிவமாயிற்று. அவன் பிள்ளையாரின் பேரருளை தானும் அடைய விரும்பி தன் குலகுருவான வசிஷ்ட முனிவரின் ஆசியோடு மாசி மாதம் அமரபட்சத்தில் வரும் அங்ககார சதுர்த்தியில் வேதாகம முறைப்படி அவ்விரதத்தை தொடங்கி மாதா மாதம் வருகிற சதுர்த்திகளிலும் விரதம் அனுஷ்டித்து கணேசரை இடைவிடாமல் வழிபாடு செய்து வந்தான். அதன் பயனாக விநாயகர் அவன் மீது கருணை காட்டி தேவகணங்களை அனுப்பி அவனை தம்மிடம் அழைத்து வரவும் உத்தரவிட்டார். அவ்வாறே தேவகணங்கள் ஒரு தெய்வ விமானத்தை கொண்டு வந்து அரசன் எதிரில் நிறுத்தி அதில் ஏறிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். சூரசேனன் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அவ்விமானத்தை மும்முறை வலம் வந்து வணங்கிவிட்டு, தேவகணங்களே, இந்நகரத்தில் உள்ள குடிமக்கள் அனைவரும் ஒரு கணப்போது கூட என்னை விட்டு பிரிந்திருக்க சம்மதிக்க மாட்டார்கள். ஆதலால் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து என்னோடு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு தேவகணங்கள் இணங்கி சம்மதிக்கவே அந்நகரத்தில் உள்ள ஜனங்கள் அனைவரும் விமானத்தினுள் ஏறிக்கொண்டனர். சூரசேன மகாராஜனும் தனது சுற்றத்தினர் மந்திரி பிரதானிகள் புடைசூழ விமானத்தில் ஏறினான். பிறகு தேவகணங்கள் விமானத்தை கிளப்ப முயன்ற போது அந்த விமானம் பூமியை விட்டு எழும்பாமல் முன்பு இந்திரனுடைய விமானத்தைப் போலவே பூமியில் அளந்து விட்டது. அரசன் அதற்கு காரணம் தெரியாமல் விழித்தான். ஆனால் தேவகணங்கள் அதற்குரிய காரணத்தை தெரிந்து கொண்டு, அரசனே, உன்னோடு விமானத்தில் ஏறிய நகர மக்களில் தொழுநோய் பிடித்த ஒரு வணிகன் ஒருவனும் இருக்கிறான். அவன் மகா பாவியாதலால் விமானம் மேலே கிளம்பாமல் பூமியில் அழுத்தி விட்டது. அதை கேட்டதும் அரசன் அடைந்த வருத்தமும் சொல்லி முழையாது. தொழுநோய் கண்டிருக்கும் அந்த வணிகனை அப்படியே என்னதான் பாவம் செய்தான் என்று சூரசேனன் கேட்டான். அரசனே, அந்த வணிகன் முற்பிறவியில் பெரும் பாவம் செய்திருப்பதனால் இப்பிறவியில் குஷ்ட நோய்க்கு ஆளாகி இருக்கிறான். அவனுடைய கதையை சொல்லுகிறேன் கேள் என்று தேவகணங்கள் கூறலானார். கௌட தேசத்திலே தவசீலர் என்ற ஒரு வேத பிராமணர் இருந்தார். அவருடைய மனைவி ஜானகி என்பவள் அவர்களுக்கு புதன் என்ற புத்திரன் பிறந்தான். அவள் தக்க வயதை அடைந்ததும் வேத சாஸ்திரியங்களை எல்லாம் கற்றுணர்ந்து சகல கலைகளிலும் கரை கண்டு அறிஞர்களிடையே மாபெரும் அறிஞனாக திகழ்ந்தான். அவன் மனப்பருவம் அடைந்ததும் தங்கள் வைதிகர் குலத்தில் உயர்தரமாக பிறந்த சாவித்ரி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த பெண் கவர்ச்சிகரமாக உதடுகள், மார்பகம் முதலானவற்றோடு சர்வ அங்கலட்சணமும் பொருந்தி வானத்து அப்சரசை விட அதிக வனப்பு வாய்ந்தவளாகவும் சித்திர பதம் போலவும் இருப்பாள். அத்தகைய அழகிய உருவான மனைவியை அடைந்திருந்தும் புதன் மாபெரும் அறிஞனாக இருந்தும் கூட முன்வினை பயனின் காரணமாக அவன் வேசியர் மையலில் சிக்கி சீரழிந்தான். தாசியின் வீடே தனக்கு சொர்க்கம் என அவன் வசப்பட்டு மதுபோதையின் வரி கொண்டவன் போல வேசியின் மாயையில் மதிமயங்கி கிடந்தான். தன் வீடு வாசல்களையும் தன் குலசாரங்களையும் மறந்து தாசியின் வீட்டிலே சாப்பிட்டு கொண்டு தாசியின் கைகளுக்குள்ளே அடைப்பட்டிருந்தான். அவனுடைய தாய் தந்தையரோ தங்கள் வயோதிக திசையில் புத்திரனை காணாமல் ஏங்கி உள்ளம் நொந்து உணவும் உண்ணாமல் உறக்கமும் வராமல் தத்தளித்தார்கள். சில காலமானதும் ஒரு நாள் கிளத்தந்தையான தவசீலர் தன் குமாரன் என்ன ஆனானோ என்று அவனை தேடிக்கொண்டு வீதியில் தள்ளாடி தடி ஊன்றி நடந்து செல்லும்போது வழியில் பீமன் என்பவனை சந்தித்து தம் குமாரனை பற்றி விசாரித்தார். அதற்கு பீமனோ, உன் மகன் தாசி மோகத்தில் சிக்கி வேசியர் வீட்டில் விழுந்து கிடக்கிறான் என்று ஏளனமாக தெரிவித்தான். அதை கேட்டதும் தவசீலர் அடைந்த மனக்குமுறல் சொல்லி முடியாது. ஆனாலும் புத்திர சோகம் மேலிட்டதால் அவர் அந்த வேசியின் இருப்பிடத்தை தேடிக்கொண்டு தள்ளாடி நடந்து சென்றார். அந்த தாசி வீட்டின் முன் வாசலில் கிழவர் நின்று தம் புதல்வனை கூவி அழைத்து, மகனை, நீ செய்யும் காரியம் உனக்கே நன்றாக இருக்கிறதா? ரதி போன்ற மனைவி வீட்டில் இருக்க
மாய்மாலம் செய்து மோக வலையில் விரிக்கும் வேசியரின் வீட்டையே தஞ்சமென இப்படி கிடக்கலாமா? மேலே உன்னை அருமையாக பெற்றெடுத்த எங்களையும் இந்த தள்ளாத வயதில் மறந்து விட்டாயே. இது தர்மமா? உன்னுடன் நிறைந்துள்ள நல்ல ஒழுக்கங்களை எல்லாம் நீக்கிவிட்டு அறிவு கெட்டவனாக மாறிவிட்டாயே. 4 வேதங்களை ஓதும் நற்பணியையும் கைவிட்டு நம் குலாசாரங்களையும் கெடுத்து வேசியரின் பாசாங்கில் விழுந்து கிடக்கிறாயே. நம் வீட்டில் உன் மனைவி படம் துயரம் சொல்லி மாளாது. உன் உள்ளம் என்ன உருகாத இரும்பா, கல்லா, மரமண்டையா? இனிமேலாவது உன் தவறை உணர்ந்து நம் வீட்டுக்கு திரும்பி வந்துவிடு என்று பலவிதமாக கூறி பாசத்தோடு கெஞ்சினார். அதை கேட்டதன் குமாரன் புதன் கொடும் கோபம் கொண்டு கொதித்திருந்தான். எனக்கு புத்தி கூறவா இங்கு வந்தா கிழவா என்று கேட்டு ஆத்திர மிகுதியால் தன் கிழட்டு தந்தையின் முகத்தில் பிளங்கொண்டு மட்டும் ஓங்கி ஓர் அறை விட்டார்கள். ஏற்கனவே புத்திர சுகத்தினாலும் சரியான உணவில்லாதாலும் திறந்து போயிருந்த அந்த வயதான கிழவர் தன் மகனின் அடியை தாங்க முடியாமல் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்து இதே அதிர்ச்சியால் பிணமானார். அதை கண்டு புதன் சிறிதும் மனங்கலங்கவில்லை, மாறாக சந்தோஷமே அடைந்தான். எனக்கு புத்தி புரிய வந்த கிழவனுக்கு இது சரியான தண்டனை தான் என்று மனிதனுக்குள் நினைத்து பூரித்தான். பிறகு மகாபாபியான அவன் தன் தந்தையென இறந்த உடலை யாரும் அறியாத வண்ணம் ஓரிடத்தில் குழி தோண்டி புதைத்து விட்டான். அதன் பிறகு மாண்டு போன தன் தந்தையரின் பொருளையெல்லாம் அள்ளி கொண்டு வந்து தனக்கு மையலூட்டும் தாதிக்கு ஆனந்தமாக சொரிவோம் என்று கருதி தன் வீட்டிற்கு சென்றான். அவனை கண்டதும் அவனுடைய வயதான தாய் மகிழ்ச்சி பெருக்கில் திக்குமுக்காடிகளாக மகனே, இப்போதாவது வந்தாய் என்று தாயன்போடு கட்டி தழுவிக்கொண்டு, நீ இவ்வளவு நாட்களாக எங்கே போயிருந்தாய்? உன்னை காணாமல் நாங்கள் எவ்வளவு தவித்து போயிருந்தோம் தெரியுமா? போகும்போது இங்கே போகிறேன் என்று எங்களிடம் சொல்லிவிட்டு போனால் உன் வாய்முத்துக்கள் குதிர்ந்தா போய்விடும். உன்னை காணாமல் உன் தந்தை அன்ன ஆகாரமின்றி நித்திரையுமின்றி இரவும் பகலும் ஏக்கம் கொண்டு தனது தள்ளாமையை கூடு உன்னை தேடி கொண்டு போயிருக்கிறார். அவர் எங்கு சென்றாரோ தெரிய வேண்டும். நீ போய் எனக்கும் தெரியாது. நீ போய் அவரை கண்டுபிடித்து சீக்கிரம் கூட்டி வா என்று விரும்பினான். புத்திரன் அதை கேட்டு இடியடி என்று சிரித்து அடிக்கிளவி போன கிழவனை அழைத்து கொண்டு வருவதற்கா நான் இங்கே வந்தேன் என்று கோபத்துடன் சேர்னாள். பக்கத்தில் இருந்த தடியொன்றை எடுத்து தாயென்றும் பாராமல் அவனை நைய புடைத்தாள். அதனால் அந்த தாய் கீழே விழுந்து உயிர் துறந்தாள். உடனே புதன் சிறிதும் மனம் கவசாமல் கொல்லையில் குப்பை மேட்டில் ஒரு குழி தோண்டி தாயின் செத்த உடம்பை போட்டு புதைத்து மூடினான். அக்காட்சியை பார்த்துவிட்டு அவன் மனைவி பதபதிதா, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? பெற்ற தாயை கொள்பவர்களும் குலத்தில் உண்டா? பழி இது பாவம் இது என்று பார்க்கவில்லை. பரத்தையர் இன்பமே பெரிதென்று பரவசப்பட்டீர்கள். இதை இந்நாட்டு மன்னன் அறிந்தால் இப்போதே உங்கள் கழுத்தை வெட்டிவிடும்படி தண்டனை கொடுப்பானே. ஐயோ, இதற்கு நான் என்ன செய்வேன்? நீங்கள் சிறைச்சேதம் செய்யப்பட்டால் அதன் பிறகு அந்த வேசியின் இன்பத்தை உங்களால் அனுபவிக்க முடியுமா? ஐயோ, இவ்வித கொடுமைகளை செய்திருந்த போதிலும் நீங்கள் என் கணவர் அல்லவா? நான் என்ன செய்வேன் என்று பலவாறாகவும் குமுறி அழுதாள். இனியாவது நீங்கள் திருந்தி நல்ல மார்க்கத்தில் சுகமாக வாழும் வழியை சொல்கிறேன், கேளுங்கள். நீங்கள் பரத்தையர் மீது கொண்ட ஆசையினாலே வீட்டில் உள்ள செல்வ சுகபோகங்களை எல்லாம் நாசமாக்கி விட்டீர்கள். வயதான தாய் தந்தையையும் இழந்தீர்கள். நாம் இருக்கிற இந்த வீடும் இன்றோ நாளையோ நம்மை விட்டு போய்விடப் போகிறது. இனிமேல் நாம் காட்டில் போய் காய்கனிகளை தின்று பிழைக்க நேருமே, அல்லது வேறு நாட்டில் போய் பிச்சை எடுத்து திரிய நேருமே. இவையெல்லாம் நீங்கள் கொஞ்சமாவது நினைத்து பார்த்தீர்களா? நீங்கள் தாசி முகத்தால் தாயை கொன்ற மாபாதகன் என்பதை மன்னன் அறிந்தால் உடனே உமக்கு மரண தண்டனை விதித்து விடுவான். அதன் பிறகு மலை போல் செல்வம் இருந்தாலும் அத்தண்டனையிலிருந்து தப்ப முடியுமா? கைப்பொருள் எல்லாம் கரைந்த பிறகு வைப்பாட்டி தன் கைவளுக்கு வேலைக்காரனாக வைத்திருப்பாளே தவிர
முன்போல் நாயகனாக மதித்து இன்பம் தருவாளா? நாயை விட கேவலமாக வல்லவா நடத்துவாள்? வரமுறையற்ற பேசியரிடம் கூடி கூடாவே இன்பம் அனுபவிப்பதால் சில காலத்திற்குள் உடலும் போய் உயிரும் தேர்ந்து தீரா வியாதி அல்லவா வந்து பிடிக்கும். உள்ளத்தில் உண்மையான அன்பில்லாமல் பொய்யான பிரியங்காட்டி கண்ணால் மயக்கி இருந்தால் கசக்கி பாசாங்கு சொல்லியும் வேசியரை கூடி குழாவுவதால் உமக்கு என்ன கிடைக்கும்? சோறுதான் கிடைக்குமா என்று கலக்கத்துடன் எடுத்துரைத்தாள். இனிமேலாவது நீங்கள் பரத்தையர் மையலில் சிக்கி சீரழியாமல் என் மீது கருணை கொண்டு என்னுடனேயே வாழ்க்கை நடத்துங்கள். உங்களிடமுள்ள பொருட்களை நாடித்தான் அவ்வேசிகள் உங்களுக்கு இன்பம் கொடுக்கிறார்களே தவிர அது உங்கள் மீதுள்ள அன்பினால் அல்ல. அவர்களிடமே நீங்கள் அனுபவிப்பதும் உண்மையான சுகமல்ல. இதை நீங்கள் நன்றாக உணர்ந்து அழகிலும் இளமையிலும் கற்புசதியிலும் சிறந்து விளங்கும் என்னோடு கூடி வாழுங்கள். அவ்வேசியரை போல் அத்தனை சுகங்களையும் விதமான மோகங்களையும் நான் உமக்கு வாரி தருவேன். நீங்கள் சிறிதும் சோர்வோ தளர்ச்சியோ அலுப்போ சலிப்போ அடையாதபடி பூர்ண திருப்தியும் அளிப்பேன். தம்பதிகள் கூடாதென சாத்திரங்கள் விலகியிருக்கும் ஆணி முதலான மாதங்களில் அட்டமை முதலான நாட்களிலும் கூட நீர் ஆசைப்பட்டால் விருப்பப்படியே இன்பம் தருவேன். தவிர சிறிது மறக்க மாட்டேன். நீங்கள் பித்தில் என்னிடம் நடந்து கொண்டாலும் உலகம் பழிபாவம் சொல்லாது. பிறர் மகளிர் வீட்டு வாசலை மிதித்தால் உங்களுக்கும் பழிகளெல்லாம் உடனே வந்து பிடிக்கும். ஆகையால் இவற்றையெல்லாம் நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்து இனியாவது சீரிருந்து நல்ல வாழ்வு பெற முயற்சியுங்கள் என்று பலவாறாகவும் நல்ல வார்த்தைகளை சொல்லி கண்களில் நீர் சொரிய கெஞ்சினாள். கோபத்தினால் கொதித்து கொண்டிருக்கும் அவன் கணவன் புதனோ அவள் பேசி முடிக்கும் வரையிலும் நல்லவன் போல மௌனமாக கேட்டு கொண்டிருந்தான். பிறகு ஹிமகிங்கரனைப் போல துள்ளி அவளருகில் பாய்ந்து எனக்காடி நீ புந்தி சொல்வாய் என்று சீறி பூமியில் விழும்படியாக அவளை உதைத்து தள்ளி அடித்து கொன்றாள். அதன் பிறகு அப்பாதகன் நீதியில் கரங்களில் இருந்து தப்பியோட வேண்டும் என்ற பயத்துடன் தன் வீட்டில் மிஞ்சியிருக்கும் நகைகள் முதலியன பொருட்களை எல்லாம் சுருட்டி எடுத்துக்கொண்டு தன் மோகத்தைக்குரிய வேசியின் வீட்டை நாடி சென்றான். அவளையும் அழைத்து கொண்டு அன்றிரவே அந்த நகரத்தை விட்டு அவன் வெளியேறி ஒரு காட்டை நோக்கி விரைந்து சென்றான். தவ முனிவர்கள் பசிக்கும் மனத்தின் வழியாக அவ்விருவரும் சென்று கொண்டிருந்த போதே அங்கிருந்த ஆசிரமம் ஒன்றின் முன்னால் புதன் நின்றான். அந்த ஆசிரமத்தினுள் தாளமன் முனிவர் என்பவள் தம் பத்தினியாகிய கலப்பை என்பவளுடன் வசித்து வந்தார். புதன் அங்கு வந்த சமயத்தில் தலைவன் முனிவர் ஸ்நானம் செய்ய வெளியே சென்றிருந்தார். அதனால் முனிபத்தினியான கலப்பை மட்டும் ஆசிரமத்தில் தனியாக இருந்தாள். விதவிதமான மோக இச்சைகள் ருசி பார்ப்பதில் கைதேர்ந்தவனான புதன் உடனே மோகவரி கொண்டு ரிஷிபத்தினியான சுலபையின் அழகில் மயங்கி ஆசிரமத்தில் நுழைந்தான். அங்கு தனித்திருந்த கலப்பையின் கரத்தை மோகாவேசத்தோடு பிடித்து இழுத்தான். உடனே சுலபை அளவு மீறிய கோபமடைந்து அவன் கையை உதறி எறிந்தான். அவள் விழிகள் தீப்பொறி பறப்பது போல் சினத்தில் கொதிக்கச் சேர்ந்தன. அடைய துன்மார்க்கனே, மோகவசப்பட்டு நீ என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? என் பெயர்தான் சுலபையே தவிர உனக்கு நான் சுலபமாகி விடுவேனா? மன்மதனை போன்ற உன் அழகினாலும் காளை போன்ற இளமையினாலும் வலிமையான உடம்பினாலும் தானே நீ பிரமாதர்களிடம் இன்பத்தை இடைவிடாமல் அனுபவிக்கிறாய். பத்தினிகள் கற்பை அழிக்கவும் துணிகிறாய். இனி நீ அத்தகைய பெண் இன்பத்தை சிறிதேனும் அனுபவிக்க முடியாதபடி உன் அழகும் இளமையும் வாய்ந்த கட்டுடல் முழுவதும் சீழும் ரத்தமும் கசிந்து நாற்றமெடுக்கும் குஷ்டநோய் பிடித்து உருக்குலைக்கட்டும் என்று சாபமிட்டாள். முனிபத்தினியிட்ட சாபம் அந்த வினாடியை பறிக்க தொடங்கிவிட்டது. புதன் அங்கிருந்து ஓரடி எடுத்து வைப்பதற்கு முன்பாகவே அழகு ஜொலிக்கும் அவனது உடன் நிறமெல்லாம் கருத்து போய் கண் கை காது முதலான உடல் முழுவதும் இரணம் உண்டாகி சீலம் செந்நீரும் ஊறி பொங்கி பார்ப்பவர்கள் பயப்படும்படியாக அவன் முகம் மாறி விகாரமடைந்தது. அந்த அருவருப்பான உருவத்தோடு அவன் அந்த ஆசிரமத்தை விட்டு
வெளியே வந்து தன் பிரிய பரத்தையின் அருகில் நெருங்கினான். அந்த வேசியோ தன்னுடைய ஆசை நாயகனின் அகோரமான உருவத்தையும் தொழுநோய் பிடித்த உடலையும் பார்த்ததுமே அளவிலாத அருவருப்பும் அச்சமும் கொண்டு அவனை விட்டு விலகி ஓடிவிட்டாள். அதன் பிறகு மகா பாவியான புதன் தனக்கு அடைக்கலம் தந்து போஷிப்பவர் யாரும் இல்லாமல் அந்த வனாந்தத்திலேயே சோறுநாய் போல அலைந்து திரிந்து ஒரு நாள் உயிரை நீத்து செத்து விட்டான். அதன் பிறகு அவனுடைய ஆவியை யமதூரர்கள் கட்டி இழுத்து போய் பலவிதமான நரக குண்டங்களிலும் தள்ளி பலவாறாகவும் வதைத்து துன்புறுத்தினார்கள். முனிவத்தினிட்ட சாபம் அந்த புதனை அத்துடன் விட்டுவிடாமல் மறுபிறவியிலும் தொடர்ந்து வந்தது. அதனால் அவன் இந்த பிறவி மேலும் குஷ்டநோயுடனே வணிகனாக தோன்றினான். அரசனே, பாவத்தை துணிந்து செய்யும் அந்த மகா பாவையும் இந்த தெய்வ விமானத்தில் ஏறி இருப்பதனாலேயே விமானம் மேலேயே மறுத்து பூமியில் அளந்து விட்டது. இனி அந்த விமானத்திலிருந்து அவன் வெளியேற்றப்பட்டனால்தான் விமானம் மேலே கிளம்பும் என்று தேவகணங்கள் கூறி முடித்தது. அவை அனைத்தையும் கேட்ட சூரசேன மகாராஜன் மீண்டும் தேவகணங்களை பணிந்து வணங்கி, எனக்கு பெருவாழ்வு தர வந்த தேவத கணங்களே, குஷ்டநோய் கொண்ட அந்த வணிகனின் சரித்திரம் எவ்வாறு இருந்தாலும் சரி, அவனுக்கு இத்தகைய குஷ்டநோய் உண்டாவதற்கு காரணமாக இருந்த பாவங்களை தீர்த்து அவனையும் புனிதனாக்கி எங்களோடு அனைவரும் அழைத்து கொண்டு போவதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று இறைஞ்சினான். அதற்கு தேவகணங்கள் இசைந்து அந்த குஷ்ட வணிகனை அருகில் அழைத்து அவன் மீது தங்கள் அருட்பார்வையை பொழிந்து அவனது பாவங்கள் அனைத்தையும் மாறும்படியாக கணபதி என்னும் திருமந்திரத்தை 3 தரம் அவன் செவியில் உபதேசித்தார்கள். அதன் விளைவாக அந்த வணிகன் உடனே குஷ்டரோகம் பிடித்த தன் உடலிலிருந்து விடுபட்டு தெய்வ வடிவம் பெற்று தூயவனாக்கி நற்கதிக்கு உகந்தவனானான். உடனே தேவ விமானம் ஆச்சரியப்படத்தக்கதாக விதத்திலே பூமியிலிருந்து எழும்பி மேலே சென்றது. அந்த விமானத்தில் இருந்த சூரசேன மகாராஜனும் அவனது நகர மக்களும் விநாயகலோகத்தை அடைந்து அங்கு அனைவரும் நட்பாக்கியங்களை எல்லாம் அனுபவித்து கணேசனின் திவ்ய திருவடிகளை சார்ந்து பேரின்பத்தை திளைத்து மகிழ்ந்திருந்தார்கள். திங்களன் இசடைப்பெருமான் பூசி ஆற்றி திருமதலன் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரப்பின் அடியோனாதி சகலருக்கு மூறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளைக்கு மங்களசின் மயமாதர தமிழ்ச்செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளருமன்றே.